ஹாய் சிலகுட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் தெரியுமா? மொபைல் ரீசார்ஜ், டேட்டா சேவிங். இது தான்டா இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். என் ஃப்ரெண்டுலாம் சொல்லுவா, இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் நான் அந்த ஃபோனையே கட்டிக்கிட்டு அழுகுற மாதிரி இருக்கு. எந்நேரம் பார்த்தாலும் ஃபோன் கூடவே இருக்கேன். இந்த ஃபோனில் பார்க்குற நேரத்தை நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செஞ்சிருந்தா கூட நான் இந்நேரத்தில் உருப்பிட்டுருப்பேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்பவே நம்ம வந்து அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிக்டான ஃபோன் மூலமாக நம்ம எவ்வளோ காசை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். பட் அதுலேயே நம்ம வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்ல போகிறேன். அதுதான் இங்கே இருக்கிறதுலே ட்விஸ்ட்டு. ஸோ அந்த ட்விஸ்ட்டை பார்க்கணுன்னா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் தான்ப்பா நம்ம பணத்தை சாப்பிட்ற தீஃப்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அட சத்தியமாக அதுதான்ப்பா உண்மை. நீங்கள் நம்பாட்டாலும் அதுதான் நிஜம் உண்மையிலே. இப்போது ரூ. 240, ரூ. 295, 345, 850ன்னு சொல்லிட்டு மாதம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரீசார்ஜ் பண்ணலைன்னு வைங்களேன், அவன் பாட்டு பிடுங்கி விட்டு போயிடுறான். என்னமோ கேபிளை உருவி விட்ட மாதிரி. இதுக்கு முன்னாடிலாம் ₹10 ₹20 ரீசார்ஜ் பண்ணோன்னா அந்த மிஸ்கால் நம்பரை வச்சே நம்ம மிஸ்கால் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் அப்படி தான்ப்பா. இப்போ எங்கள் அம்மா வந்து ₹10 ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வச்சு ஓட்டிடுவாங்க. ஏன்னா அதையே வச்சு வச்சு ₹1 50 பைசா கிடக்கிற வரைக்கும் மிஸ்கால் வந்து கொடுப்பாங்க. அப்போம்லாம் ரேராக தான் வந்து இந்த ரீசார்ஜ் ஃப்ரீ அப்படிலாம் பண்ணுவாங்க. ரீசார்ஜ் ஃப்ரீனா எப்படி சொல்கிறேன், இது அன்லிமிட்டெட் கால் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தானே நெட்டு கட்டு எல்லாமே வந்திருக்கு. அப்போ அந்த காலத்துலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதை வச்சு ஈஸியாக ஜாலியாக வந்து அந்த ₹1 வச்சே நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஓட்டுவோம்டா அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். இதில் இந்த மோடி சார் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ரொம்ப மாற்றிட்டாரு. நம்மகிட்ட வந்து பேலன்ஸ் இல்லைன்னா உடனே பிடுங்கி விட்டுறாருப்பா. அந்த 28 நாள் முடிஞ்சிருச்சுன்னா 2 நாள் மட்டும் லீவ் விடுறான். 3ஆவது நாள்லேருந்து லீவ், 2 நாள் மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. 3ஆவது நாள் நம்மகிட்ட வந்து பிடுங்கிடுறாரு நம்ம காசையும் நம்ம ஃபோனையும். ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ₹20 ₹30 இப்போ ₹200 ₹300 வரைக்கும் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். பட் நம்ம வளரலை, அவர் நம்ம மூலமாக நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறோம், ஆனால் எண்ட் ஆஃப் மந்தில் பார்த்தோன்னா டேட்டா முடிஞ்சு போச்சு, பட் பேங்க்லேயும் பேலன்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாட்டி யோசிச்சிருக்கோம். அப்படி நீங்கள் எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாங்க மொபைல் ரீசார்ஜ், டேட்டாவில் எப்படி பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பவும் போல் என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. முக்கியமாக ஹைப்புங்கிற பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக கமெண்ட்டில் வாங்க பேசலாம். பாயிண்ட் நம்பர் 1 என்ன தெரியுமா? ரீசார்ஜ் பிளானில் எழுதியிருக்கோம் அன்லிமிட்டெட் டேட்டா. இதை பார்த்தா கண்ணை பொத்திக்கங்க, வேறு வழியே கிடையாது. ஏன்னா இதுதான் பெரிய ட்ராப்னே சொல்லலாம். 2 GB, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 GB ஒரு பெர் டே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அப்படி தானே? அது முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்பீடு குறையும், அப்புறம் வீடியோ வந்து பஃபரிங் ஆகும், ரீல்ஸ் வந்து ஸ்லோவாகும். நம்ம யூசேஜ் வந்து 1 GB தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், 2 GB போடுவோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த அன்லிமிட்டெட் டேட்டா ஆஃபர்னு சொல்லி நம்ம உயிரை எடுக்கிறது தான். உண்மையாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை டேட்டா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட டேட்டா வந்து கம்மியாக தான் இருக்கும், பட் நம்ம வந்து போடுற பிளான் வந்து ஓவராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 2, யூசேஜ் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூசேஜை எப்படிக்கா செக் பண்ணுறது அப்படின்னா நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா சிம்பிளாக ஸ்டெப் எடுத்தால் போதும். இந்த யூசேஜ் வந்து ஈஸியாக செக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்க மொபைலில் இருக்க செட்டிங்ஸை ஆன் பண்ணுங்கள். அதில் மொபைல் டேட்டான்னு ஒன்று வந்து ஒரு இது வரும். அந்த மொபைல் கிளிக் கொடுத்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் செக் பண்ணி பாருங்கள். அதில் போய் டேட்டா யூசேஜ் செக்குன்னு அதில் போட்டிருக்கும். நீங்கள் அதில் போய் கிளிக் கொடுத்தீங்கனாலே வரும். ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு யூடியூபுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்புக்கு எவ்வளவு, இன்ஸ்டாகிராமுக்கு எவ்வளவு, ஃபேஸ்புக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் காட்டிடும். அப்புறம் தெரியும், அடியாத்தி நம்ம இவ்வளோ காணா செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக அதில் உட்காந்து எவ்வளோ நேரத்தை கழிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் நீங்கள்லாம் ஃபோன் எடுக்கிறீங்களோ அத்தனை டைம் ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கிட்டே வாங்க. கரெக்டாக காலையிலேருந்து ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் ஒரு 1/2 hour, அப்புறம் ஒரு 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் குறித்து வச்சு பாருங்கள். ஒரு நாளையில் 3/4 நேரம் நம்ம செல்லு கூட தான் குடும்பம் நடத்துகிறோங்கிறது அதுக்கப்புறம் தான் புரியும். இதெல்லாம் நான் என் லைஃப்பில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா இது நமக்கு டைமே கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, என் கையில் இருக்கிறது தான் என் டைமெல்லாம் பிடுங்கி தின்னுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளோட டைமை மட்டும் பிடுங்கி திங்கல, நம்மளோட காசையும் சேர்ந்து பிடுங்கி திங்குதுங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் இது தெரியாமல் ரீசார்ஜ் போடுறது, ஷாப்பிங்கு வித்தவுட் ப்ரைஸ் டேக் மாதிரி உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். எப்படி சொல்கிறேன் தெரியுமா? தெரியாமலே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரீசார்ஜ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த டேக்கே இல்லாமல் ஷாப்பிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த இது அப்படின்னே சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 3, மந்த்லி ரீசார்ஜா இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணுறது எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு மாதத்துக்கு ₹300 நீங்கள் கட்டுறீங்கன்னு வைங்களேன், ரீசார்ஜ் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு, ₹3588 ஆச்சு. அதே யூசேஜுக்கு நம்ம ₹239 இன்று 12 ₹2868 தான் ஆகும். இது என்னக்கா கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்க நம்ம வந்து போட்டாலே போதும். அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பணம் தான் வீணாகுமே தவிர, பணமும் வீணாகும், நம்மளோட டைமும் வீணாகுமே தவிர நமக்கு அறிவு வளர்ந்த மாதிரி இருக்காது.
டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 720 வரும். ரூ. 720னா சும்மாவா? யோசிச்சு பாருங்க. ஒரு வாரத்துக்கு உண்டான கிராசரி வாங்கிக்கலாம். இல்ல நம்மளலாம் பொறுத்தவரைக்கும் 2 வாரத்துக்கு உண்டான கிராசரி, 3 வாரத்துக்குள்ள கிராசரி அதில வாங்கிக்கலாம். கிட்ஸோட நோட் புக்ஸுக்கு செலவு பண்ணிக்கலாம். இல்லன்னா கேஸ் அமௌண்ட்டே இதில வந்துரும். எக்ஸ்ட்ரா ரூ. 200 போட்டோம்னா ஒரு கேஸே வாங்கிரலாம். ஸோ சின்ன சின்ன ரீசார்ஜ் தான் நினச்சி பணம் வந்து வருஷம் முடியும்போது பெரிய அமௌண்ட்டா வந்து செலவாகும். ஸோ அதனால சின்னது நினச்சி விடாதீங்க. எதுவுமே அதாவது சொல்லுவாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாரி சின்ன சின்ன அமௌண்ட்டா சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பா அது பெருசா நமக்கு வந்து உதவும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4 ஒய்ஃபை டேட்டா ஸ்மார்ட்டா யூஸ் பண்றது. அது எப்படிக்கா அப்படின்னு நான் சொல்லட்டா? சிம்பிள்ப்பா. ஒய்ஃபை இருக்கிற இடத்துல மொபைல் டேட்டாவை ஆன்ல வச்சுக்காதீங்க. ஏன்னா 2மே யூஸ் பண்ணி ஏதாவது ஆக போகுதா? ஒண்ணும் ஆக போறதில்ல. ஸோ ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மொபைல் டேட்டா ஆஃப்ல வச்சுருங்க. இல்ல மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கும்போது ஒய்ஃபைய ஆஃப் பண்ணிருங்க. யூடியூப், ரீல்ஸு, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்கும்போது ஒய்ஃபைலே பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக இருக்கும் இல்லையா? அதனால. இதே மொபைல் டேட்டாவில் என்ன பண்ணலாம்? அதையும் யூஸ் பண்ணணும். எதுக்கு? ஒரு கால் எமர்ஜென்சிக்கு பண்ணிக்கலாம். அவுட் சைடு எங்கேயாவது வெளில போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். மேப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் அதாவது ஆன்லைன் பேமெண்ட் அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒய்ஃபையே நம்பிக்கிட்டு இருக்காம, கொஞ்சம் கொஞ்சம் இந்த நம்ம மொபைல் டேட்டாவும் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒய்ஃபை வந்து கொஞ்சம் ஈஸியாகும். டேட்டாக்கு பவுண்ட்ரி வைக்கலனா, டேட்டா தான் நமக்கு பாஸ் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 5 ஹைடன் டேட்டா ட்ரெய்னர்ஸ். இது என்னக்கா ஹைடன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. டேட்டுன்னு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? தப்பாக எழுதியிருக்கேன். ஆர்வக்கோளாறுல. ஹைடன் டேட்டா ட்ரெய்னர்ஸ் அப்படின்னா, நமக்கே தெரியாம நம்ம பின்னாடி இருந்து நம்மள வந்து சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு தான் இதோட பேரு. பேக்ரவுண்டில் நம்ம டேட்டா சாப்பிட்ற ஆப்பா அதுதான் நான் சிம்பிளாக இது வந்து சொன்னேன். அதாவது நம்மளோட பேட்ரி வந்து சீக்கிரத்தில் சூடாயிரும். நல்லா கவனிச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம டேட்டா வந்து ஸ்பீடாக காலியாகும். என்னடா இது நான் யூஸே பண்ணல ஆனால் டேட்டா காலியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம்லாம் முழுங்கி நிற்போம். இதெல்லாம் நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். நம்ம யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் தான் யூடியூப் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே டேட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் டிங் அப்படின்ட்டு. ஐயோ என்ன அப்படின்னு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பின்னாடி உட்காந்து என்னோட டேட்டாவெல்லாம் ஒருத்தர் சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அது என்னன்னா ஆட்டோ அப்டேட்டை ஆன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. க்ளவுடு பேக்கப்பு, ஃபேஸ்புக் பேக்ரவுண்டு டேட்டா இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோடதை வந்து பிடுங்கி தின்றும். இதை எப்படி பார்க்குறது, எப்படி செய்கிறதுனா செட்டிங்ஸ்குள்ளே போங்கப்பா. மொபைலில் போயிட்டு ஆப்ஸ் டேட்டா யூசேஜ் அதுக்குள்ளே போய் பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆனில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஆஃபில் வச்சுருங்க. நீங்கள் இப்படி ஆஃபில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகும். இல்லைன்னா ஆன்லேயே தான் இருக்கும். நம்மளோட டேட்டாவை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துருவானுங்க. இது செய்யாதனால தான் டேட்டா எங்கே போச்சுன்னு தெரியாமல் ரொம்ப வருஷமாக நம்மலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். இது ஈஸியாக நான் சொல்லி தந்துட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக மொபைல் ஃபோன் நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஆனால் அதுக்காக நம்ம பணத்தை டெய்லி சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைல்ல. நமக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய காசு அவ்வளோத்தையும் அது பிடுங்கிக்கிட்டே இருக்குன்னு தெரிஞ்சும் அதுக்குள்ளே போய் நம்ம வந்து கிடக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்மளுடைய தேவைகளுக்கு மட்டும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம குடும்பத்துக்காக ரூ. 50 சேவ் பண்ணாலும் அது வேல்யூபிளான மணி தானே சொல்லுங்கள் பாப்பா. அந்த ரூ. 50 எவன் தருவான்? நம்ம தானே சம்பாதிச்சாகணும். ஸோ அந்த ரூ. 50 சம்பாதிக்க நம்ம என்ன கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹஸ்பண்ட்டை கேட்டாலே தெரியும். அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாமே புரியும். ஒர்க்கிங் உமனாக இருந்தால் அது நமக்கே நல்லாவே புரியும். இந்த ரூ. 50 தானடா நம்ம இவ்வளோ நேரம் மேனேஜர்கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ரூ. 50 கூட நீங்கள் பெருசாக நீங்கள் நினச்சா மட்டும்தான் ரூ. 500 ஆகும், 5000 ஆகும், 50,000 ஆகும், 5 கோடியாகவே ஆகும். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ல நானும் டேட்டா சேவரை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க கமெண்ட்ல. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் நம்மளோட சேனலை பார்த்து ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் போல தான் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கமெண்ட்டில் பழகலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன். டாடா பை மேம்.